சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி வராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இந்தனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பூடியர்கோன் வெப்பொழித்த புகரியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தந்தைதா யாவானும் சாருகதீங்காவானும் அந்தமிலா என்ப நமக்காவானும் எந்த முயர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமு செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குருநமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மையுடன் உட்கண்ண பரியரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி இப்பணி செய்ய உடனலம் மனவளம் ஞானத் தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். இன்றைய பாடப்பகுதி திருமந்திரம். புக்கு இல்லைன்னா நானே சொல்கிறேன், எழுதிடலாம். நான் சொல்லி எழுதி 8 வரி தானே திருமந்திர. அது கொஞ்சம் பாடம் கொஞ்சம் நிறைய தேங்கி போச்சு. அந்த திருமந்திர பாடப்பகுதி திருமூல நாயனார் அருளிய திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரம் பார்க்கிறோம். 6ஆம் தந்திரத்தில் திருவடிப்பேறு என்ற பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவன் நேற்று பார்த்த அதே பகுதி தான் திருவடிப்பேறு என்ற பகுதி. சிவகுரு தரிசனத்திற்கு பின்னால் வரக்கூடியது. அதில் நம்ம 4 மந்திரங்கள் 5 மந்திரங்கள் 6 முடிச்சிட்டோமா? 6 மந்திரம் பேச்சற்று இன்பத்துங்கிற மந்திரம் நிறைவு பண்ணிட்டோம். அதற்கு அடுத்த மந்திரம் இதயத்தும் நாட்டத்தும் என்றன் சிரத்தும் பதிவித்த பாத பராபரன் நந்தி கதி வைத்தவாறும் மெய் காட்டியவாறும் விதி வைத்தவாறும் விளம்ப ஒண்ணாதே. அதற்கான தொகைப்பொருள் எழுத போகிறோம். இதயத்து என்று தொடங்குகிற மந்திரத்திற்கான தொகைப்பொருள் சிவன் குருவாக வந்து தனது திருவடிகளை எனது இதயத்திலும் கண்ணிலும் மனதிலும் நீங்காது இருக்கும்படியாக செய்தார். அதனால் அல்லது அதன் வழியில் எனக்கு ஞானத்தை உணர்த்தினார். அந்த ஞானத்தை உணர்த்திய வகையையும் அந்த ஞானத்தால் சிவனை அடைந்த வகையையும் சிவனை நீங்காமல் இருப்பதற்கு அவர் காட்டிய முறைகளையும் நான் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இந்த மந்திரத்தை குறிப்புரை சொல்ல போறாரு. இந்த மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அது திருவாசகத்தில் இருக்குது. உயிருண்ணி பத்திலிருந்து தான் நேற்றும் பிரமாணம் கொடுத்தோம். என்னை நான் என்பது அறியேன் பகல் இரவாவது அறியேன். இந்த உரையை பார்க்கும்போது தான் உயிருண்ணி பத்து எவ்வளவு முக்கியங்கிறது தெரியுது. உயிருண்ணி பத்தில் 5வது மந்திரம் மனத்தான் கண்ணின் அகத்தான் மறு மாற்றத்திடையானே என்று சொல்றார். இதே திருவாசகத்தில் திருவுந்தியார்ல
திருவாசகம் அல்ல, இதில் ஏதோ தப்பாக போட்டு வச்சுட்டாங்க. அதை பார்த்துட்டு நானும் திருவாசகன்ட்டேன். சிந்தையின் உள்ளும் என் சென்னியிலும் சேர வந்தவர் வாழ்க என்று உந்தி வர. இது திருவாசகத்தில் இல்லைல்ல, திருவாசக தொடர்தானா? நம்பரை தப்பாக போட்டிருக்காங்க. திருவுந்தியார் 44ன்னு போட்டிருக்காங்க. சிந்தையின் உள்ளும் என் செந்தியிலும் சேர வந்தவர் வாழ்க என்று உந்தி வர எழுதிக்கிடுங்க. சிந்தையின் உள்ளும் என் சென்னியிலும் சேர வந்தவர் வாழ்க என்று உந்தி வர. இந்த மந்திரத்தில் கதின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது வடமொழியில் கதின்னா ஞானம்னு அர்த்தம். குறிப்புரைனா மந்திரத்தை சுருக்கி சொல்றது. திருவடி சூட்டி அருள் செய்யும் முறையினுடைய பெருமை இங்கு கூறப்பட்டது. இந்த மந்திரத்தினுடைய பொருள் இதற்கு முந்தைய மந்திரத்தை விட கொஞ்சம் வெளிப்படையானது. என்ன சொல்றாருன்னா, சிவன் குருவா வந்தாரு, அவருடைய திருவடிகளை என்னுடைய இதயத்தில் வச்சாரு. திருவடிகளை இதயத்தில் வைக்கிறதுனா என்னது? அதாவது என்ன தீட்சை? திருக்கரங்களால் ஸ்பரிச தீட்சை செய்யும் போது, இதுதான் அந்த திருவடி பேருக்கான இலக்கணமே. என்னது? ஏற்கனவே இதை அதை வச்சு தான் முன்னுரையா வச்சு படிச்சுட்டு வந்திருக்கிறோம். அதாவது திருக்கரங்களால் சிரத்தில் வந்து ஸ்பரிசம் பண்ணும்போது இதயத்தில் எது தோன்றிரும்? மலரும். அதுதான், புரியுதா? அதைத்தான் அது சொல்றாரு. குருவாக வந்து திருவடிகளை என்னுடைய இதயத்தில் வச்சாரு, திருவடியை என்னுடைய கண்ணில் வைத்தார். திருவடி என்பது அருளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எனவே திருவடினா அருளை இதயத்தில் வைத்தார், அருளை கண்ணில் வைத்தார், அருளை மனதில் வைத்தார்னு பொருள் கொள்ளலாம். அதையே உருவமாக எடுத்துக்கிட்டாலும் அது திருவடியை குறிக்கும். புரியுதா? அதில் அந்த சித்தியை நம்ம சிவபிரகாசம் படிக்கும் போதே பார்த்தோம். அந்த ஸ்பரிசத்தால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த ஸ்பரிசத்தினால தான் இது நிகழும். எல்லா நிலையிலையும் ஒரு தீக்கை கூட வாங்காதவரையும் குரு தன்னுடைய திருக்கரங்களால் ஸ்பரிசிப்பார். அதனால் எந்த பயனும் இல்லாமல் போகாது. அவன் என்ன சாதகம் செஞ்சிருக்கானோ அந்த அளவுக்கு அது பயனை கொடுக்கும். திருவடி தீக்கை என்பது இதயத்தில் அருளை தோற்றுவித்தல் தான். ஆனால் அதை ஆகம விதிப்படி புறத்தை என்ன செய்யணும்? புறத்தை செய்கிறாங்க. செய்ய வேண்டியது கட்டாயம் கிடையாது. செய்கிறாங்க, செய்ய வேண்டியது கட்டாயம் கிடையாது. புறத்தே குரு திருவடி வைக்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விளக்கம் என்னென்னா, அந்த சாதகன் வந்து இயல்பாகவே யோகத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறான்னா அவனுக்கு திருவடி வைக்க வேண்டியதில்லை. புரியுதா உங்களுக்கு? அதற்கான விளக்கம் அதுதான். அந்த சாதகன் இயல்பாகவே எதில் போயிட்டு இருக்கிறான்? அவன் வந்து சமய விசேட தீக்கை வாங்கும்போது அவனுக்கு எந்த இரண்டுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது? அது நீங்கள் அங்கேருந்து வரணும். கிரியைக்கு யோகத்துக்கும் அனுமதி வழங்கப்படுகிறது. அந்த சாதகன் வந்து அந்த அங்கே கொடுக்கப்பட்ட யோகத்துக்கு என்று தனியாக ஒரு தீக்கை கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். ஒரு தீக்கை கிடையாது. அந்த சாதகன் வந்து யோகத்தில் வலுவாக போகிறான் அப்படின்னா அவனுக்கு எதுக்கு கட்டாயம் கிடையாது? தீக்கை கட்டாயம் கிடையாது. புரியுதா? இப்போ நாயன்மார்களுக்கெல்லாம் இறைவன் திருவடி தீக்கை வைக்கிறது வந்து ஆகம விதிகளை அவங்க நமக்கு செய்து காட்டுறாங்க. இப்போ சுந்தரருக்கு திருவடி தீக்கை கொடுக்கறனாலும் சுந்தரர் அப்படி தான் இருப்பார், கொடுத்தாலும் அப்படி தான் இருப்பார். அது ஆகம விதிகளை செயல்படுத்துவார். ஞானசம்பந்தர் திருமணம் செய்தது போல ஞானசம்பந்தர் திருமணம் செய்தாலும் அப்படி தான் இருப்பார், செய்யாட்டாலும் அப்படி தான் இருப்பார். இது வந்து இங்கே உள்ள விளக்கம். புரியுதா? இந்த விளக்கம் சிலருக்கு தெரியறதில்லை. இது இந்த திருவடி தீக்கை என்பது கட்டாயம். அவர் தன் குரு தன் கையால் சீடனுடைய தலையை பரிசிக்கும் போதே என்ன நிகழ்ந்து விடுகிறது? திருவடி தீக்கை நிகழ்ந்து விடுகிறது. அவர் வந்து தன்னுடைய கால்களால் திருவடி தீக்கை செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். ஆச்சாரிய அபிஷேகம் கொடுக்கும்போது எல்லா தீக்கைகளும் இதில் அடங்கிரும். எல்லாமே அதில் அடங்கிரும். நிர்வாணம் எல்லாமே அதில் அடங்கிரும். இதில் நிறைய பேருக்கு தெளிவு இல்லாமல் இருக்கும். தெளிவுபடுத்திக்கிடணும். நீங்கள் நிர்வாணம் எல்லாமே இதில் அடங்கிரும். +2 முடிச்சிட்டாருன்னா +1 படிச்சாரான்னு கேட்கக்கூடாது. புரியுதா? 8ஆம் வகுப்பு வந்திருக்கிறான்னா என்ன படிச்சு தான் வந்திருக்கணும்? ஆமாம், 7 அவன் ப்ரொமோஷனில் கூட வந்திருக்கலாம். ப்ரொமோஷன், டபுள் ப்ரொமோஷனில் அவனை அனுப்பலாம். அது யாருடைய விருப்பம்? குருவினுடைய முடிவு. திருவருள் உணர்த்த குரு எடுக்கிற முடிவு அது. அதில் நிறைய குழப்பங்கள் இருக்கு மாணவர்களுக்கு.
அந்த குழப்பங்களை தவிர்த்து கொள்ளணும். ஆனால் இது ஒரு முக்கியமான செய்தி, இன்னைக்கு தான் புதுசாக சொல்கிறேன். என்ன செய்தினா, அவருக்கு திருவடி தீக்கை கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். கொடுப்பதற்கு பல காரணங்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதில் இன்னும் ஒரு முக்கிய காரணம் என்னதுன்னா, அந்த விசேட தீக்கை கொடுக்கும் போதே அந்த சாதகன் முனைப்பாகனா வேகமாக யோகத்தில் போகிறான் அப்படின்னா அவனுக்கு எது கட்டாயம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. அப்படி இல்லைன்னா அவனுக்கு குரு எதை செய்யலாம், திருவடி தீக்கை கொடுக்கலாம். திருவடி என்று தன்னுடைய கால்களை வைத்து அந்த தீக்கையை கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கணும், கொடுக்கிறது மரபு. ஆனால் எதிலேயே அது அடங்கி விடுகிறது. ஆமா, கையினுடைய ஸ்பரிசத்திலே அடங்கி விடுகிறது. அது ஒரு தனி தீக்கை கிடையாது. எது தீக்கை என்பது ஒரு தனி தீக்கை கிடையாது. நேற்று படிச்சீங்கல்ல நீங்க சிவபிரகாசத்துல 7 வகையாக மிகு நூலால், யோக பண்பால், பரிசத்தால், தனி தீக்கை கிடையாது. மாணிக்கவாசகருக்கு திருவடி தீக்கை நிகழ்கிறது, அப்பருக்கு நடக்குது, ஞானசம்பந்தருக்கு நடக்கல, மறந்துடக்கூடாது. ஞானசம்பந்தருக்கு என்ன நிகழல. அப்போ நீங்க அதுல எப்படி நீங்க அதை கிரேட் பண்ணீங்க? அப்படி அந்த கிரேடுக்கு அங்க வேலை கிடையாது. அவங்களை எதுல கொண்டு வரக்கூடாது, இந்த விதிமுறைகளுக்குள் வச்சு மெஷர் பண்ணக்கூடாது. இதுல நீங்க இப்படி புரிஞ்சுக்கிடணும். இப்ப இந்த மந்திரம் அழகா சொல்லுது பாருங்க. சிவன் குருவாக வந்தாரு, திருவடியை எங்க வைக்கிறாரு? என்ன எழுதியிருக்கிறீங்க? திருவடி எங்க வைக்கிறாரு? என்ன எழுதியிருக்கிறீங்க அதை சொல்லுங்க. இப்ப எழுதுனீங்களாங்க நான் சொன்னது. சிவன் குருவாக திருவடிகளை இதயத்தில் வைக்கிறாரு. அப்ப நீங்க சொல்றபடினா அப்போ சீடனை படுக்க வைத்து கால் எடுத்து மிதிக்கிறதா நெஞ்சில? அப்படி கிடையாது. ஸ்பரிசம் கொடுக்கும் போதே எங்க வந்துடுறாரு? அருள் அகத்தே தோன்றுவதுதான் என்ன தீக்கை? திருவடி தீக்கை. அதற்கான ஒரு புற அடையாளம் கால்களை வைத்து என்ன செய்வது? தீக்கை வழங்குவது. மாணிக்கவாசகருக்கு நிகழ்கிறது, சுந்தரருக்கு நிகழ்கிறது, அப்பருக்கு நிகழ்கிறதுன்னு நம்ம புராணத்தை எடுக்கிறது எதுக்குன்னா, இந்த ஆகம விதிகளை செய்து காட்ட வந்தவங்க அவங்கெல்லாம். இறைவனுக்கு நம்ம திருமணம் நடத்தலனாலும் அந்த திருமண கோலம் அவருக்கு உண்டு. அந்த திருமணத்தை நம்ம நடத்தி காட்டும் போது இறைவன் திருமணம் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துக்கிட்டோம். பார்த்தீங்களா? அது நம்முடைய வாழ்க்கைக்கு எதாகிறது? திருமணத்துக்கான விளக்கங்கள் ஆகிறது. சாமிக்கு திருமணம் நடத்தும்போது இப்படிதான் நடத்தினாங்க, அதே மாதிரி நம்ம வீட்டு திருமணத்தையும் நடத்தலாம் தெரிந்து கொள்வதற்காக ஆகம விதிகளை செய்து காட்டுறது. அதெல்லாம் புரியுதா? இவ்வாறு அதை ஆழ்ந்து தெரிந்து கொள்ளணும். அதுக்கு இந்த மந்திரம் ஒரு நல்ல உதாரணம். திருவடியை இதயத்தில் தோற்றுவித்தார், கண்ணில் தோற்றுவித்தார், மனதில் தோற்றுவித்தார். அப்படின்னா அருளை தோற்றுவித்தல் தான். சாதகனுடைய அகத்தே அருள் விளக்கத்தை கொண்டு வருவதே என்ன தீக்கை? அவ்வளவுதான், திருவடி தீக்கை. குருவினுடைய திருவடி கிரியாசக்திக்கும் ஞானசக்திக்குமான ஒரு குறியீடு. குருவினுடைய திருவடி கிரியாசக்தியையும் ஞானசக்தியையும் குறிக்கும். அவருடைய திருவடி நம்ம தலையில படும்போது அங்கு என்ன உணர்த்தப்படுகிறதுனா, குருவினுடைய கிரியாசக்திக்கும் அவருடைய செயலுக்கும் ஞானசக்திக்கும் அவருடைய சிந்தனைக்கும் நான் அடங்குகிறேன் அர்த்தம். புரியுதா? என்னை அவர் வியாபித்திருக்கிறார். நான் யாருக்கு அடங்குகிறேன்? குருவுக்கு நான் அடங்குகிறேன் அப்படிங்கிறது அதுல வந்துடும். அவருக்குள் ஏகனாகி நான் இறைவனி நிற்கிறேன். நான் குருவினுடைய கிரியாசக்தி தான் ஓங்கி நிற்கிறதே தவிர என்னுடைய கிரியாசக்தி ஓங்கவில்லை. குருவினுடைய ஞானசக்தி ஓங்கி நிற்கிறதே தவிர என்னுடைய ஞானசக்தி ஓங்கி நிற்கவில்லை. அந்த சிவஞான போதத்தில் ஆனந்தராசனையை இப்போ நான் சொல்றதெல்லாம் எழுதியிருக்கிறார். அதுதான் திருவடியை எதில் வைத்தல்? தலையில் வைத்தல். வைணவத்தில் அதைத்தான் நம்ம எதுங்கிறோம்? ஷடாரி வைக்கிறதுங்கிறோம். அங்கேயும் அதே பொருள் தான். பெருமாளுடைய சக்திகள் எல்லாம் சக்திக்கு நான் என்ன செய்கிறேன்? அதனாலதான் குனிஞ்சி வாங்க சொல்றது. அதனாலதான் அடங்குகிறேன் அப்படிங்கிறது அதுல தான். அதையெல்லாம் நீங்க விரிவா புரிந்து கொள்ளணும். அதுக்கு சில புரிந்து கொள்ளுதல்ல சில குறைகள் இருக்குது. அதை சரியா நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மந்திரம் அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சிவாயனம், குருவை பற்றி சிவாயனம். அவ்வாறு அருளை எனக்கு தோற்றுவித்த உடனேயே அவர் இந்த அருளை என்னுடைய இதயத்திலையும் கண்ணிலையும் மனசிலையும் தோற்றுவித்த பிறகு எனக்கு ஞானம் எப்படி வந்தது சொல்றாரு ஒவ்வொன்னா. அந்த ஞானத்தினால நான் மெய்ப்பொருளை எப்படி உணர்ந்தேன்? 2வது ஸ்டேஜ். அந்த மெய்ப்பொருளை பிரியாம இருக்கிற முறைகளை எப்படி உணர்ந்தேன்? 3 ஸ்டேஜ் சொல்றாரு. ஒருவருக்கு அருள் இதயத்திலும் கண்ணிலும் மனதிலும் தோற்றுவிக்கப்பட்டவருக்கு திருவடி பேறு நிகழ்ந்த பிறகு 3 சம்பவம் நடக்க வேண்டும். என்னதெல்லாம்? ஞானம் வரணும், ஞானத்தால் மெய்ப்பொருளை அடையணும், மெய்ப்பொருளை பிரியாமல் இருக்கணும்.
ஒருவேளை அந்த சாதகனுக்கு திருவடி பேர் வழங்கி அவன் அதை அடையவில்லை என்றால் அது அவனுடைய சாதனத்தில் இருக்கும் குறையை தவிர யார் குறை கிடையாது? குருவினுடைய குறை கிடையாது. அருளினுடைய குறையோ குருவினுடைய குறையோ கிடையாது. ஒரு குழந்தைக்கு சொத்து எழுதி வச்சாலும் சொத்து எழுதி வச்சது தான். உயில் எழுதி வைப்பாங்கல்ல, அது அந்த குழந்தைக்கான பக்குவம் வரும்போது அந்த சொத்தை என்ன செய்யும்? அந்த குழந்தை குருவருள் வழங்கியது தான். புரியுதா? வழங்கியது தான். ஆனா அதற்கான மாற்றங்கள் அந்த சாதகனிடத்தில் நிகழவில்லை என்றால் அதற்கான காலமும் நேரம் வரும்போது நிகழும். அதற்கு அந்த சாதகனை பொறுப்பை தவிர யார் பொறுப்பு கிடையாது? குரு ஒருபோதும் பொறுப்பு கிடையாது. அவர் கொடுத்தது தான். ஏன்னா இந்த 3 நிகழணும். 3 நிகழ்ந்ததுன்னா ஜீவன் முக்தன். உங்களுக்கு என்ன கேள்வி வரும்னா, இந்த மாதிரி திருவடி பேறு பெற்றவர்கள் எல்லாம் நூற்றுக்கணக்கானவர்கள் சராசரி மனிதர்களாக தானே வாழ்கிறார்கள்னா, அப்படி அதை நோக்கி போய்கிட்டு தான் இருக்க முடியும். அதை நோக்கி சாதிக்க தான் முடியுமே தவிர உடனடியாக யாரா மாறிட முடியாது. ஜீவன் முக்தனா என்ன செஞ்சிட முடியாது? மாறிட முடியும். பேங்க்ல லோன் வாங்கின அன்னைக்கே மில்லு கட்டிட முடியாது. பேங்க்ல பணம் கொடுக்கணும், பணத்தை வச்சு நிலம் வாங்கணும், பிறகு அந்த நிலத்தில் மில்லை கட்டணும், பிறகு லேபர் நியமிக்கணும், பிறகு மில்லை ஓட்டணும். அதுக்கு பிறகு தான் என்ன பார்க்க முடியும்? லாபம் பார்க்க முடியும். மில்லு லாபத்தில் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் இது. வங்கியில் நிதி பெற்று தொழிலை விருத்தி செய்வது போல குருவினிடத்தில் அருளை பெற்று சாதகன் விருத்தி செய்கிறான். விருத்தி தான் செய்ய முடியும். அது அடைஞ்ச உடனே அடுத்த ஸ்டேஜுக்கு சாதகன் போகும். அப்படின்னா நீங்க இந்த திருவடி பேருங்கிறது உடனடியாக ஒரு சடங்கா மாறி அதை வாங்குறவனெல்லாம் ஜீவன் முக்தன் ஆகிடுவான். இப்படியெல்லாம் கற்பனைகளை என்ன செய்து கொள்ளக்கூடாது? வளர்த்து கொள்ளக்கூடாது. இது சாதகனிடத்தில் இருக்கிற குறை. சாதகனிடத்தில் இருக்கிற குறைன்னு சொல்றதை விட அதற்கான அறிவும் பக்குவமும் வருவரை அவன் காத்திருக்கணும். அந்த தாமரை நாளைக்கு மலர்ற மலர் என்னைக்கு என்ன செய்யாது? மலராது. இதில் இருக்கிற குறைகளை எல்லாம் சாதகன் தன்மேலே ஏற்றிக்கொள்ளணுமே தவிர யார் மேலே ஏற்றி விடக்கூடாது? குருவின் மேலே ஏற்றக்கூடாது. இதெல்லாம் நீங்க உள்ள புரிஞ்சுக்கிடணும். இதுல புரிந்து கொள்ளணும். இப்ப மந்திரமே வெளிப்படையா பொருள் சொல்லுது. இதயத்தும் இப்ப நேற்று நம்ம படிச்சதுல அந்த நிர்வாண தீக்கையில சாதகனுக்குள்ள புகுந்து அவனுடைய உயிரை வாங்கி அப்படின்லாம் வருதுல்ல. அது நீங்க விசேட தீக்கையிலையும் நடக்கும். நீங்க சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ற இடத்துக்கு போனாலே ஏகதேசம் அது சமய தீக்கையில நடக்காது. எதுல நடக்கும்? சிவலிங்கம் தரும்போது அது நடக்கும். நான் தான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன், நீங்க சமய தீக்கை வாங்கினாலும் நடக்காதுன்னு சொல்லக்கூடாது. அட்வான்ஸா கொடுக்கணும்னு குரு முடிவு பண்ணிட்டா அது நடந்துடும். அதுக்கு நேரங்காலெல்லாம் கிடையாது. மழை வருவதற்கு என்ன கிடையாது? மழை வருவதற்கு நேரங்காலம் கிடையாது. ஆக்சுவலா அதுக்குரிய நேரம் எதுன்னா அவருடைய அபிஷேக தீக்கைக்குள்ள அதை குரு செய்யணும். அதுதான் விதி. எதுக்குள்ள செய்யணும்? அபிஷேக தீக்கைக்குள்ள எல்லா தீக்கையும் அடங்கிடும். அபிஷேக தீக்கை கொடுக்கறதுக்குள்ள குரு இதை முடிச்சுக்கிடணும். அதை அவர் எப்போ கூட முடிக்கலாம். சமய தீக்கையில கூட மனசார கொடுக்கலாம், விசேட தீக்கையில கூட மனசார கொடுக்கலாம். எதுல கொடுக்கலாம்? நிர்வாணத்தில் கொடுக்கலாம், அல்லது ரெண்டையும் இணைத்து கொண்டு ஆச்சாரிய அபிஷேகத்தில் கொடுக்கலாம். எதுல வேணாலும் குரு கொடுக்கலாம். அது யாருடைய முடிவு தான்? குருவினுடைய முடிவு. சாதகனுடைய மழை பெய்வதற்கு நேரம் குறிக்க முடியாது. அந்த மழையை பயன்படுத்துவதற்கு நேரம் குறிக்க முடியாது. உண்டா இல்லையா? மழை பெஞ்சு வேஸ்டா போற காலமும் உண்டு. நீங்க விவசாயிகிட்ட கேட்டா இந்த மழை தேவையில்லாத மழை சேர அப்படிம்பான். புரியுதா? அதெல்லாம் அவனுடைய குறை. மழைக்கு என்ன வேலை? பெய்யறது அதோடைய வேலை. அதனால எந்த நிலையில் குறை நிகழ்ந்தாலும் சாதகன் குறையே தவிர யார் குறை கிடையாது? குருவினுடைய குறை. இதை நீங்க உள்வாங்கிக்கிடணும். இதை உள்வாங்கிக் கொள்ளணும். இப்ப மந்திரத்தை படிச்சா பொருள் புரிதான் பாருங்க. இதயத்தும் நாட்டம்னா கண்ணு என்றன் சிரத்தும் பதிவித்த பாத பராபரன் நந்தி. நந்தி என்பது இறைவனை நந்தி என்று சொல்றார். நந்தி என்பது சிவனையும் குறிக்கும், குருவையும் குறிக்கும், நந்தி தேவரையும் குறிக்கும். நந்தி என்பது குரு என்றும் பொருள் தரும். புரியுதா? இந்த இடத்துல நந்தி என்பது குருவை குறிக்கும். கதி வைத்த, கதினா ஞானம். 3 ஸ்டெப் இருக்குது. கதி வைத்தவாறும் மெய் காட்டியவாறும். அழகா இருக்கு. கதி வைத்தவாறும் மெய் காட்டியவாறும் விதி வைத்தவாறும் 3 ஸ்டேஜ் இருக்குது. கதி என்பது ஞானத்தை குறித்தது. அடுத்தது மெய் காட்டியது என்பது மெய்ப்பொருளை அடைந்ததை காட்டியது. பிறகு அந்த மெய்ப்பொருளை நீங்காமல் இருப்பதுதான் விதி வைத்தவாறு. இதையெல்லாம் என்னால என்ன செய்ய முடியலங்கிறாரு? விளம்ப ஒண்ணாதே, என்னால் வாயால் சொல்ல முடியாது. யாரெல்லாம் அந்த புத்தகத்தை பார்த்து மந்திரத்தை எழுதிடுங்க.
எத்தனை புக் இருக்கு? நான் சொல்றேன், எழுதுங்க. இதயத்தும் நாட்டத்தும் இதயத்தும் நாட்டத்தும் என்றன் சிரத்தும் அடுத்த வரி பதிவித்த பாத பராபரன் நந்தி. பதிவித்த பாத பாத இப்பு போட்டுடுங்க. பராபரன் நந்தி. மூன்றாவது வரி கதி வைத்தவாறும் மெய் காட்டியவாறும். நான்காவது வரி விதி வைத்தவாறும் விளம்ப ஒண்ணாதே. அழகான செய்தி. கதி வைத்தவாறும் மெய் காட்டியவாறும் விதி வைத்தவாறும் விளம்ப. எனக்கு மனப்பாடமே ஆயிற்று. கதி வைத்தவாறும் மெய் காட்டியவாறும் விதி வைத்தவாறும் விளம்ப ஒண்ணாதே. இதுல இந்த உரையில பஞ்சாக்கர தீபத்தில் என்ன பொருள் இருக்குன்னு எழுதிக்கிடுங்க. பஞ்சாக்கர தீபத்தில் இருக்கிற உரையையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. மந்திரம் எவ்வாறு தொடங்கி இருக்குது? இதயத்தும், அதானே? அதுல வித்தியாசமான பொருள் இருந்தா மட்டும் சொல்றேன், இல்லைன்னா வேண்டாம். சரியா? அதுல வித்தியாசமான செய்திகள் இருந்தா மட்டும் சொல்றேன். அந்த விதி வைத்தவாறுங்கிறதுக்கு சைவ சமய ஒழுக்க விதிகளை வகுத்ததும் இருக்கிறார். சைவ சமய ஒழுக்க விதிகளை எனக்கு உணர்த்தியதும்னு பொருள் சொல்லியிருக்கிறார். பஞ்சாட்சர தீபம் அப்படின்னு போட்டுக்கிடணும் நீங்க. உரை 2 உரை படிக்கிறீங்க. பஞ்சாட்சர தீபம் திருவாவடுதுறை ஆதீன உரையில என்ன இருக்குன்னு எழுதுங்க. ஆமா ஆமா ஆமா. இந்த மந்திரத்துல சிரத்துல திருவடி வைத்தது சொல்லி இருக்குது, உரையில இல்லை. நீங்க சேர்த்துக்கிடணும். ஆமா. இதயத்திலும் கண்ணிலும் மனதிலும் கொடுத்திருக்கிறாங்க உரையில. அது நீங்க சிரத்திலும்னு எடுத்துக்கிடணும். உரையில ஏன் அதை விட்டுட்டு மனசுலன்னு கொடுத்தாங்கன்னு தெரியல. மனதிலும் சிரத்திலும் இறைவன் திருவடி வைக்கிறாரு. சரியா? அடுத்தது தொடர்ந்து எழுதுங்க. நினைக்கப்படுவதும் காணப்படுவதும் சூட்டப்படுவதும் அவன் திருவடியே. நான் நினைப்பதும் திருவடியையே, காண்பதும் திருவடியையே, எனக்கு சூட்டியதும் திருவடியையே. அவன் திருவடியன்றி வேறு எதுவும் எனக்கு புலனாகாது செய்தான். அந்த உரையில கதி என்பதற்கு என்ன பொருள் எழுதினீங்க? இங்க கதி என்பதற்கு மோட்சம். அங்க மெய் என்பதற்கு மெய்ப்பொருள்னு சொன்னாங்க. இவங்க மெய் என்பதற்கு உபதேசம்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் விளக்கமா இருக்குது. விதி என்பதற்கு குரு உணர்த்தியதை உணர கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறி. டாக்டரை பார்க்கறதுனாலயே மருந்து வாங்குறதுனாலயே நோய் போயிடாது. டாக்டர் சில டிசிப்ளின் சொல்லி அனுப்புறாரு. நீங்க இந்த உணவை சேர்த்துக்கணும். சித்த மருத்துவத்தில் வச்சுடுங்களேன், உப்பு புளி காரம் என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. காலை உணவை காலையில் தான் சாப்பிடணும். அவர் இந்த மருந்து காலையில், இந்த மருந்து மத்தியானம் பெற, அதை நீங்க என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அதுதான் அது. எப்படி மருத்துவத்தில் அது உடம்புக்கு விதியாக இருக்கிறது மாதிரி சமயத்தில் சில விதிகள் என்ன செய்கிறது இருக்குது. அந்த விதிகளை நம்ம வசதிக்கு நம்ம எல்லாம் எடுத்துக்கிட முடியாது. ஆமா, நம்ம வசதிக்கு நம்ம எடுத்துக்கிட முடியாது. எடுத்துக்கிட்டோம்னா அது நான் நேற்று தான் சொன்னேன், அது வகுத்துட்டீங்கன்னா உங்க சொந்த ஆகமும். அது புரியுதா? இறைவனிடத்திலிருந்து வந்த ஆகமும் வேற,
நீங்கள் உங்கள் வசதிக்கு ஆகம் எழுதிக்கிட்டீங்கன்னா அதுக்கு சாமி பொறுப்பு கிடையாது. அவங்கவுங்க வசதிக்கு சரியை செஞ்சா மோட்சம், பாட்டு பாடினா மோட்சம், அதெல்லாம் உங்களுடைய சொந்த ஆகமம். ஆகமங்கள் நிறையா இருக்குது, புரியுதா? சிவாகமும் இருக்குது, சொந்த ஆகமும் இருக்குது. நீங்களே உங்களுக்கு ஒரு சொந்த ஆகமம் எழுதுனா என்ன செய்யலாம், அதுக்கு சமயம் பொறுப்பு கிடையாது, புரியுதா? அதை உணர்வதற்கு சில ஒழுக்க நெறிகள் இருக்குது. இப்போ நான் லேட்டாக தான் படுக்க முடிஞ்சது, நிறைய வேலைகள் இருந்தது, லேட்டாக தான் படுத்தேன். ஆனால் சாயங்காலம் ஆனால் கட்டாயம் திருநீர் வைக்கணும்னு கட்டாயம். தவிர்க்கிறதுக்கு காரணம் இருந்தால் தவிக்கலாம், பஸ்ஸில் வந்துட்டு இருக்கலாம், விடலாம். வீட்டில் தான் இருக்கிறோம், தண்ணீர் இருக்குது, நேரம் இருக்குது, தூக்கங்கிறது தவிர்க்கணும். தவிர்க்க முடியாதது கிடையாது. பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது தவிர்க்க முடியாது. பஸ்ஸில் சாயங்காலம் 5லேருந்து 8 9 வரைக்கும் பஸ்ஸில் இருப்போம்னா தவிர்க்க முடியாது. தவிர்க்கிறத தவிர்த்து தான் ஆகணும். அப்போ நம்ம அதுக்கான சடங்குகளை செஞ்சு தான் நம்ம அந்த மரபில் நிற்க முடியும். அதில் நம்ம எந்த அளவுக்கு டிசிப்ளினாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இது கைகூடும் நமக்கு. அதுதான் ஒழுக்க நெறியை உணர்த்துவது. அதை விதி என்பது ஆகமங்களிலிருந்து வேதத்திலிருந்து சொல்லப்படுகிறது. குரு சொந்தமாக சொல்ல மாட்டார், எழுதிக்கிடுங்க. விதி என்பது சொந்தமாக சொல்லப்படாது. குருவுக்குன்னு தனியாக ஆகமம் கிடையாது. அவரும் சிவாகமும் சிவ வேதங்களுக்கு கட்டுப்பட்டவர் தான். வேதத்திலிருந்து ஆகமத்திலிருந்து சொல்லப்பட்டவைகளை அவர் விதியாக சொல்லுகிறார். அதில் அவன் எனக்கு அருளிய முறையை சொல்ல முடியாத அளவிற்கு அது அனுபவமாயிருந்தது. முதல்ல நாம உரையில எழுதின உரையில தலையிலும் பாதம் வைத்தாருங்கிறது இருக்காது. அதை நீங்க சேர்த்துடுங்க. உரையில கைவிட்டிருக்காங்க. இதயத்திலையும் திருவடியை வைக்கிறாரு, கண்ணில காலத்தியானவன் கண்ணுளானேன்னு கண்ணிலையும் வைக்கிறாரு. காலத்தியானவன் கண்ணுளானா கண்ணில திருவடியா இருக்குது. அருள் இருக்கிறதான் யார் இருக்கிறதா சொல்றாரு, கண்ணப்ப நாயனா அந்த திருக்காலத்தி பதிகத்தில் வருது. அப்போ சொல்றாரு, காலத்தியான் அவன் என் கண்ணுளானேங்கிறாரு. கண்ணில இறைவன் இருக்கிறதான் அவர் அப்படி சொல்றாரு. எனவே இதயத்துக்கு இறைவன் வருதல், கண்ணுக்கு இறைவன் வருதல், மனதுக்கு இறைவன் வருதல் என்பதன் பொருள் அருள் வருதல். ஆமா, அருள் வருதல். அதை இந்த மந்திரத்தில் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இந்த மந்திரம் மிக எளிய மந்திரம் தான். அடுத்த மந்திரத்திற்கான பொருளை எழுதலாம். அடுத்த மந்திரம் எவ்வாறு தொடங்குகிறதுனா, திருவடி வைத்தன் சிரத்தருள் நோக்கி பெருவடி வைத்தந்த பேர்நந்தி தன்னை குருவடிவில் கண்ட கோனை எங்கோவை கருவடியற்றிட கண்டுகொண்டேனே. அதற்கான பொழிப்புரை அல்லது தெளிவுரை. எனது சென்னியில் திருவடியை சூட்டி அருளே எனக்கு உருவமாகும்படி நயன தீக்கை செய்து பின்னர் பரம்பொருளை யான் பெற்றுக்கொள்ளும்படியாக தந்தார் குரு. என் குருவாகிய நந்தி பலரும் அறிந்த ஞானத் தலைவர். என் பிறவி நீங்க நான் அவரை அடைந்தேன். என் பிறவி நீங்க நான் அவரை அடைந்தேன். இந்த மந்திரத்தில் 2வது வரி நீங்க மந்திரத்தை முதல்ல எழுதிடுங்களேன். திருவடி வைத்து என் சிரத்து அருள் நோக்கி இரண்டாவது வரி பெருவடி வைத்தந்த பேர்நந்தி தன்னை
மூன்றாவது வரி, குருவடிவில் கண்ட கோனை எங்கோவை நான்காவது வரி, கருவடி அற்றிட கண்டுகொண்டேனே. கருவடி அற்றிட கண்டுகொண்டேனே தான் மந்திரம். மந்திரத்தினுடைய தெளிவுரை எழுதிட்டோம். என சென்னி மேல் திருவடி சூட்டினாரு, திருவடி வைத்தன் சிரத்து அருள் நோக்கி, அதான் நயன தீக்கை. நயன தீக்கை செய்தாரு. திருவடி வைத்தல்ங்கிறதுக்கு ரெண்டு பொருள் கவனமா எடுத்துக்கணும். கரங்களை வைப்பதே என்னதுதான்? திருவடி வைத்தல்னா சீடன் தலையில் தன் கரங்களை வைத்து இதயத்தில் எதை எழச் செய்தல், அதுல தெளிவா இருக்கணும். அதுக்கு பேர் தான் திருவடி பேரு. அதை புறத்தே செய்து காட்டும் போது எங்க கால் வைத்து செய்யறாரு? கால் வைத்து செய்யறார். புரியுதா? ஆமா, அது ஆகமத்தில் விதிக்கப்பட்ட நெறியாக இருக்கிறது. ஆகமத்தில் விதிக்கப்பட்ட நெறியாக இருக்குது. எனக்கு சூட்டி பெருவடிவை தந்தங்கிறதுக்கு கவனமா பொருள். பெருவடிவைனா அருள் வடிவை எனக்கு தந்தார். திருக்களிற்றுப்படியார்ல 5வது மந்திரத்துல பெருவடிவை யாரறிவார் பேசு என்று சொல்றார். அதை இதுல பொருத்தி கொடுத்திருக்காங்க. திருக்களிற்றுப்படியார்ங்கிற நூல்ல பெருவடிவை யாரறிவார் பேசு. எனக்கு பெருவடிவை தந்தாரு. பெருவடிவுனா அருள் வடிவன் அர்த்தம். அதாவது இந்த குருவினுடைய அருள் எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்பு நான் ஒரு மாயை மயமா இருந்தேன். இப்ப என்ன மயமாயிட்டேன்? அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. வைத்த பேர் நந்தி தன்னை குருவடிவில் கண்ட கோனை. எல்லாரும் இவரை குருவடிவில் பார்த்தாங்க. என் கோவை, என்னுடைய தலைவனை நான் அவருடைய இந்த அருளை பெற்ற பிறகு எனக்கு பிறவாமை கைகூடியதுன்னு சொல்றார். கருவடி அற்றிட, கருவடினா பிறத்தல், அற்றிடனா பிறவாமை எனக்கு கைகூடியது, அதை நான் கண்டுகொண்டேனேன்னு சொல்றார். கண்டுகொள்ளுதல் என்பதற்கு உணர்ந்து கொள்ளுதல் என்று பொருள். இந்த உணர்ந்து கொள்ளுதல் நிகழும் போது சாதகன் அடிமையாகிறான். குறிப்புரை, குரு தனக்கு திருவடி பேறு வழங்கியதையும் அதனால் விளைந்த பயனையும் இந்த மந்திரத்தில் திருமூல நாயனார் வெளிப்படையாக சொல்லுகிறார். இந்த மந்திரம் அதே மாதிரி தான், நல்ல எளிமையாக தான் இருக்குது. பஞ்சாக்கர தீபத்தில் இதில் ஏதாவது வேறு பொருள் இருக்கான்னு பார்த்துடலாம். பஞ்சாக்கர தீபத்தில் அதில் ரொம்ப குறிப்புரை கொடுத்துருக்காங்க. குறிப்புரை என்பது ஒரு மந்திரத்தை சுருக்கி சொல்றது. என் பிறவி நீங்க நான் குருவை கண்ட அனுபவம், அவ்வளவுதான் சுருக்கம். இந்த மந்திரத்தில் பெருவடிவுங்கிறதுக்கு கொஞ்சம் விரிவா பொருள் சொல்லியிருக்காங்க. பெருவடிவுன்னா எங்கும் இருத்தல். அது கொஞ்சம் ஆழமா படிக்கணும். எங்கும் இருத்தல். அந்த எங்கும் இருத்தல்ங்கிறதுக்கு என்ன பொருள்னா அது ஜீவன் முக்தன் நிலை. அதுதான் நான் உங்ககிட்ட வந்த நேரத்துல இருந்து பேசிட்டு இருந்தேன். திருவடி தீக்கை நிகழும்போது சாதகன் எங்க போயிடுறான்? என்ன நிலைக்கு போயிடுறான்? அப்ப போகாம இருந்தா, அதுதான் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். வங்கியில் அந்த தொழில் முனைவோனுக்கு என்ன வழங்கப்பட்டாச்சு? வங்கியிலிருந்து பணம் வந்துட்டு, வங்கி பொறுப்பு கிடையாது, வங்கிக்கும் அவனுக்குமான பிரச்சனை முடிஞ்சது. அந்த பணத்தை மீண்டும் பொருளாக பெருக்குவதற்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு காலம் எடுத்துக்கொள்ளும். புரியுதா? இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு திருவேடி பேர் நிகழ்ந்த உடனே நான் ஜீவன் முக்தன் ஆயிட்டேன்கிறார். அதுதான் அதுல இருக்குது. அப்ப இந்த சாதன நிலையில அப்படி பார்த்தோம்னா எல்லாருமே அந்த இடத்துக்கு உடனே போக முடியல, போக முடியாது. அதற்கு தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப உதாரணம் சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படின்னா,
அதற்கு அந்த சாதகனுடைய சாதனத்தில் குறை இருந்தாலும் சரி, அறிவில் குறை இருந்தாலும் சரி, பக்குவத்தில் குறை இருந்தாலும் சரி, அதற்கு தன்னுடைய காலத்தை என்ன செய்து கொள்ளும், அதிகமாக எடுத்துக்கொள்ளும். ஆனால் இது சித்திக்கும் போது அவன் ஜீவன் முக்தனாகிடுவான். குரு திருவடி பேர் கொடுத்தது அவன் யாராகிறதுக்கு, அதுதான் நீங்க அந்த இடத்துக்கு வரணும். ஜீவன் முக்தன் ஆகுவதற்கு அந்த ஆகு வரைக்கும் அவன் எதை விடக்கூடாது, சாதகத்தை விடக்கூடாது. அதுதான் அதுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அதற்கான முதலீடுகள் யாரால் வழங்கப்பட்டு விட்டது, அதையும் நீங்க புரிஞ்சுக்கிடணும். பயிருக்கு உரம் போட்டாச்சு, உரத்தை எல்லா பயிரும் எடுத்துக்கிடாது, பயிரை எல்லா இதை எடுத்துக்கிடாது. நீங்க சிகிச்சைக்கு போனீங்கன்னா அந்த டாக்டர் கூட இருக்கிற மருந்தை உங்க உடம்பு தாங்காதுன்னா சிகிச்சையை தள்ளி போடுவாங்க. முதல்ல அந்த மருந்தை ஏற்கிறதுக்கு எதை தயார் பண்ணுவாங்க, அது வரைக்கும் அந்த மருந்து உங்களுக்கு பயன்படாது. இப்படிலாம் நீங்க யோசிச்சு அதை உள்வாங்கணும். புரியுதா? யோசிச்சு உள்வாங்கணும். இதில் வரக்கூடிய குறைகளை எல்லாம் சீடன் யார் மேல் ஏற்றிக்கொள்ளணும், தன்மேல் ஏற்றிக்கொள்ளணும். இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. இதுல என்ன சொல்றாரு, இந்த தீக்கைக்கு பின்னால் சாதகன் என்ன ஆகிவிடுவான், பெருவடிவாயிருவான். பெருவடிவுன்னு என்ன அர்த்தம், பெருவடிவு என்பது ஜீவன் முக்தர் நிலை. ஜீவன் முக்தர் நிலை, ஜீவன் முக்தர் நிலையில தான் அது நடக்கும். அது எங்க இருக்குதுன்னா, நீங்க திருவருட்பயன்கிற நூலை எடுத்தீங்கன்னா, அவனை அகன்று எங்கும் இன்றாம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை படிச்சீங்கன்னா நான் சொல்றது அதுல இருக்கும். அவனை அகன்று எங்கும் இன்றாம் ஆங்கு அவனா எங்கும் இவனை ஒளிந்து உண்டாதல் இல். அவனைன்னு தொடக்கம்னு போட்டுக்கிடுங்களேன். அந்த மந்திரத்துல என்ன பொருள் சொல்லி இருக்குதுன்னா, இறைவன் வியாபகமாக இருப்பது போல இவனும் என்ன ஆயிடுவான், வியாபகமாயிருவான். இப்ப உயிருக்கு வியாபகம் உண்டு. இறைவனுக்கு அடங்கி இருக்கிற வியாபகம் எதற்கு உண்டு, உயிருக்கு உண்டு. ஆனால் ஜீவன் முக்தன் ஆகாத போது அவனுடைய உடம்புக்குள் இருக்கிற அளவுக்கு தான் தன்னை புரிந்து கொள்ளும், தன்னுடைய ஆன்மாவை புரிந்து கொள்வான். அவனுடைய உயிர் உடம்புக்கு வெளியே இருக்கும். ஆனா அந்த வியாபகங்கள் எல்லாம் எந்த மலத்தால் மறைக்கப்படும், ஆணவ மலத்தால் மறைக்கப்படும். தெரிஞ்சிடுங்க, இது ஒரு புதிய செய்தி. ஒரு குளம் இருக்குது, குளம் முழுவதையும் எது மறைக்குது, பாசி மறைக்குது. ஒரு கல்லை வீசுறோம், என்ன வருது, எவ்வளவு விலகுது, கல் ஒரு குறிப்பிட்ட அளவு விலகுது. அது மாதிரி நம்ம உடம்பு அளவுக்கு உயிர் அறிகின்ற இடத்தை அடைஞ்சிருக்குது. இந்த உடம்பு அளவுக்கு நம்ம உயிர் உடம்பு அளவுக்கு உட்பட்டதில்லை, அதுக்கு அளவே கிடையாது. இறைவன் வியாபித்திருப்பது போல வியாபித்திருக்கும், இறைவனுக்கு அடங்கி வியாபித்திருக்கும். ஆனா ஆணவ மலத்தின் மறைப்புக்கு உட்பட்டிருக்கும் போது பாசியில மற்ற இடத்தையெல்லாம் பாசி மறைச்சிருக்குது, ஒரு குறிப்பிட்ட இடத்தை மறைக்கிற. அதே மாதிரி இந்த உடம்பு அளவுக்கு இருக்கிற உயிருக்கு மறைப்பு கிடையாது. மற்ற பகுதியெல்லாம் எதுல உட்பட்டிருக்கோம், அந்த மறைப்பு நீங்கணும். மறைப்பு நீங்கும் போது பாசி இல்லாத தண்ணீர் மாதிரி இந்த உயிர் அது விரிகின்ற இடத்துக்கு வருதான் பெருவடிவு. சிறுவடிவுங்கிறது உடம்பு அளவில் அறிதல், பெருவடிவு என்பது எல்லா நிலையிலும் அறிதல். நான் சொன்ன மந்திரத்தை நீங்க வீட்டில் பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். எந்த மந்திரம், அவனை அகன்று எங்கும் இன்றாம் ஆங்கு அவனா இவனை ஒளிந்து உண்டாதல் இல். திருவருட்பயன்ல கடைசியில இருக்கு. திருவருட்பயன் கடைசி 10 மந்திரத்துக்கு பேரு அணைந்தோர் தன்மை. அணைந்தோர்னா ஜீவன் முக்தர்னு அர்த்தம். ஜீவன் முக்தர் நிலை அது. ஜீவன் முக்தருடைய நிலையில திருமூலர் அதை சொல்றாரா, திருமூலர் சொல்றாருன்னு சொல்லக்கூடாது. திருமூலர் சொன்னது பெருசு இல்ல, குரு என்ன நினைத்து செய்தாரோ அது திருமூலர் அடைஞ்சிட்டாரு. அதுதான் வித்தியாசம். நமக்கும் திருமூலருக்கு என்ன வேறுபாடு, திருமூலர் குரு என்ன நினைந்து கொண்டு அதை செய்தாரோ குருவினுடைய நினைவை அவர் சாதித்து காட்டிட்டாரு. யாராகிட்டாரு, நாம எதுக்காக ஓடணும், நிலைக்கு ஓடணும். அதுதான் ரெண்டுக்கும் திருமூலருக்கும் நமக்குள்ள வேறுபாடு. திருமூலர் இந்த நிலையை அடைஞ்சாரு, திருமூலருக்கு திருவடி பேர் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. அவர் அந்த நிலையை அடைந்து குரு எதற்காக திருவடி பேரை கொடுத்தாரோ அதன் பயனை அவர் அடைந்ததையும் சொல்றாரு. திருவடி பேர் பெற்றதை மட்டும் சொல்லல, எதையும் சொல்றாரு. எதற்காக எனக்கு திருவடி பேரு கொடுக்கப்பட்டதோ திருவடி பேரு கொடுக்கப்பட்டது பெருவடிவாக நான் பெருவடிவை அடைந்து விட்டேன் என்று சொல்றார். அதைத்தான் இதில் சொல்றாரு. பெருவடிவு என்பது, அதற்கு நான் பொருள் சொன்னேன். என்ன சொன்ன பொருள் வடிங்கிறதுக்கு, எங்கும் இருத்தல். அதுதான் அதுல அழகான, இதுல வித்தியாசமான பொருள். அந்த இந்த மந்திரத்துல கோனைன்னு இருக்கா, உங்களுக்கு கோவைன்னு இருக்குது.
கோவை என்பது குருவை அரசனாக சொல்லுதல். குருவை அரசனாக சொல்லுதல். இந்த கருவழி வற்றிடன் ஒரு வார்த்தை இருக்குது பாத்தீங்களா? அது அழகா அவர் சொல்லும்போது பிறவியின் வேர் அற அப்படின்னாரு. அந்த மந்திரத்துல கருவடி அற்றிடங்கிறதுக்கு பிறவி வேரற என்று சொன்னார். இவர் அழகா அதை விட கொஞ்சம் நல்லாவே சொல்றார். என்ன சொல்றாருன்னா, பிறவி வரும் வழி வற்றி போகுங்கிறார். இதுதான் நேரடியான பொருள். இதுதான் நேரடியான பொருள். எது வற்றங்கிறாரு? பிறவி வருகின்ற வழி உலர்ந்து போக, காய்ந்து போகங்கிறார். திருவடி பேரது அந்த குருவால் என்னுடைய பிறவி மூலம் அற்றது என்பது அறுத்து. கீழே இன்னும் குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. சிரத்து திருவடி வைத்தது திருவடி தீக்கையையும், திருவடி தீக்கை என்று ஒரு தனி தீக்கை நமக்கு கிடையாது. ஸ்பரிச தீக்கை எதாகும்? திருவடி தீக்கை ஆகும். சிவபிரகாசத்தில் படிச்சீங்கல்ல 7 பிரிவு, 7ல் பார்த்தீங்கன்னா அந்த பிரிவில் வரும். என் சிரத்து திருவடி தீக்கை திருவடி வைத்ததனால் திருவடி தீக்கையும். இந்த மந்திரத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு பிரிச்சு காட்டுறாருங்க, அழகா இருக்குது. சிரத்தில் திருவடி வைத்ததனால் திருவடி தீக்கையையும், அருள் நோக்கம் செய்ததனால் நயன தீக்கையும். அடுத்தது ரொம்ப முக்கியம், பெருவடிவை தந்தது என்பது பஞ்சாக்கர தீக்கையையும். அதாவது 5 எழுத்தை கொடுக்கும் போதுதான் எது நிகழ்கிறது? பெருவடிவை கொடுத்தல் நிகழ்கிறது. 5 எழுத்தை கொடுக்கும் போதுதான் பெருவடிவை கொடுத்தல் நிகழ்கிறது. இதை நீங்க நல்லா அனுபவிச்சு படிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? அதாவது திருவருட்பயன்ல ஜீவன் முக்தர் நிலை எங்க இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு முந்தின பத்து 5 எழுத்து. அதுக்கு முந்தின பத்துல 5 எழுத்து இருக்குது. 81 இருந்து 90 5 எழுத்து. 5 எழுத்து அருள்நிலை. 91 இருந்து அணைந்தோர் தன்மை. அப்ப கரெக்டா தான் இருக்குது. 5 எழுத்துக்கு பிறகு என்ன வருது? ஜீவன் முக்தர் நிலை வருது. அதுதான் இவரும் சொல்றாரு. 5 எழுத்தை கொடுக்கும் போதுதான் பெருவடிவு வருங்கிறார். அழகா இருக்கு, சொல்றதுக்கு நல்லா புரிந்து கொள்றதுக்கு நல்லா இருக்குது. பெருவடிவு என்பது பஞ்சாக்கர நிலை. இவைகள் எல்லாம் சேர்ந்து திருவடி பேற்றால் பிறவி நீங்குதலை கூறுகிறது. மந்திரத்தின் பொருள் என்ன? என்னுடைய சிரசின் மீது திருவடியை சூட்டினாரு, கண்ணால பார்த்தாரு, எனக்கு 5 எழுத்தை கொடுத்து, அதை சேர்த்துக்கணும் சரியா? 5 எழுத்தை கொடுத்ததுனாலதான் என்ன வடிவு கிடைக்குது? அதைத்தான் உங்களுக்கு அழகான பிரமாணமும் கொடுத்துட்டேன். எங்கிருந்து? திருவருட்பயன் வீட்டில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா 81 இருந்து 90 வரைக்கும் 5 எழுத்து இருக்கும். 91 எது வந்துடும்? ஜீவன் முக்தர் நிலை ஆகிய பெருவடிவு வந்துவிடும். 91வது மந்திரத்திலே வந்துடும். இது முடியாது, தொடங்கிடும். அருள் நூறும் ஆரணமும் அல்லாதும் 5 பொருள்நூல் தெரிய புரின் வாசி அருளி எவ்வை வாழ்விக்கும். இப்படி ஒரு 10 மந்திரம் இருக்குது அங்க திருவருட்பயன்ல. அதை புரிந்து கொள்ளணும் நீங்க, சரியா? நீங்க சிவஞான போதப்படி பார்த்தாலும் 8ஆம் நூற்பாவில் குரு வர்றாரு, 9ஆம் நூற்பாவில் 5 எழுத்து உபதேசம் நடக்குது. அதுக்கு ஒரு 10, 11 ஜீவன் முக்தர் நிலை வந்துருது. சிவஞான போதப்படி பார்த்தாலும் இது மேட்ச் ஆகுது, அழகா இருக்கு. எனக்கு 5 எழுத்தை கொடுத்து பெருவடிவை கொடுத்தார். எல்லாரும் இவரை ஞான குருவா பார்த்தாங்க. என்னுடைய கோ அவர் சொன்னாரு பிறவி வேற அறுத்தார்னாரு. இவர் பிறவியை வருகின்ற வழியை வற்றச் செய்தார்னு சொல்ற. திருவடி வைத்து என் சிரத்து திருவடி வைத்து அருள் நோக்கின நயனத்தீக்கை செய்து எனக்கு 5 எழுத்தை கொடுத்து பெருவடிவை தந்து நந்தி பேர் நந்தி
குருவடிவிற் கண்ட கோனை, எல்லாரும் அவரை குருவா பார்த்தாங்க. அவர் என்னுடைய அரசர், என்னுடைய குரு எனக்கு அரசர் மாதிரி. அவர் இந்த செயலை எனக்கு செய்ததுனால பிறவி வருகின்ற வழியெல்லாம் வற்றி போச்சுது, அவரை நான் கண்டுகிட்டேன் என்று சொல்லுகிறார். சரியா? இந்த இந்த பகுதியை தனியாக எடுங்க, இதை தனியாக எடுத்துக்கணும். சிவாய நம. திருமூலர் திருவடிகள் போற்றி.